தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி கிடையாது. தனியார் பள்ளிகளை அனுமதிக்க மாட்டோம் என்று யார் சொல்வதென்றால் அரசியல் கோமாளி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. ஏன் அண்ணாமலை இப்படி சொல்வதற்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லையா? ஏன்னா ரயில்வே துறை, இந்தியன் ஏர்லைன்ஸ், எல்ஐசி பங்குகள், துறைமுகங்கள் என இப்படி பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்தது யார்? யாருடைய ஆட்சியில் இதெல்லாம் நடைபெற்றது? ஒன்றியத்தில் ஆளுகின்ற மோடி தலைமையிலான மதவாத பாசிச பாஜகவுடைய ஆட்சியில தானே. ஏன் நீங்க ஆளக்கூடிய மாநிலங்களான மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேசம், பீகார், ஒடிசா, மகாராஷ்டிரா இப்படி பல்வேறு மாநிலங்கள்ல தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறதா இல்லையா? பதில் சொல்ல முடியுமா அரசியல் கோமாளி அண்ணாமலை? தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் தேர்தல் மூலமாக பாடம் புகட்டி இருக்கிறார்கள் பாஜகவிற்கு. அதே போல தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லவே கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரவே முடியாது. பாஜகவால ஒருபோதும் தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியாது. ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ் மண்ணில் இருக்கும் வரை பாஜகவால் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியவே முடியாது. அண்ணாமலை, நீ செருப்பு போட்டாலும் போடலாலும், சவுக்கெடுத்து நீ அடிச்சுக்கினாலும், தமிழ்நாட்டு முழுவதும் சுத்தி வரணும் பாத யாத்திரை நீ சென்றாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் உங்களை ஏத்துக்கவே மாட்டாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெறும். அந்த வெற்றியை உங்களால் தடுத்து கூட நிறுத்த முடியாது. மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தளபதி அவர்கள் வருவார். ஆட்சி அரியணையில் அமருவார். தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லோருக்கும் எல்லாமான திட்டங்களை வகுத்து கொடுப்பார். இந்தியாவிற்கே முன்மாதிரியான மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்வார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தான் இந்தியாவிற்கே தலை சிறந்த முதல்வர் மட்டுமல்ல, இந்தியாவிற்கே வழிகாட்டும் மகத்தான ஆளுமை மிக்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.